சூரஜ் சூரஜ் சூரஜ். என்ன லட்சுமி அக்கா எலிய சூன்னு விரட்டிட்டு வரீங்க? எலிய நான் விரட்டல, எலி என்னதான் விரட்டுது. நீ எலின்னு சொன்னோன்னதான் ஞாபகத்து வருது. நேற்றுக்கு நான் எங்க போயிருந்தேன் தெரியுமா? சூராத்துக்கு. சூராச்சா? அது எங்க இருக்கு? நம்ம இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் இருக்குல்ல. ஓ, நீங்க சூரத்தை சொல்ல வரீங்களா? ஆமா, அந்த சூரத்தை பிரிச்சு சொல்லி வர சூராஜ், எலி ஓடுதுன்னு அர்த்தம். இந்த சூரத்துக்குள்ள சூராஜ் இருக்குன்னு தெரியாம போயிட்டு. சூரத் மாவட்டம் மேற்கு இந்தியாவில் அமைந்துள்ள குஜராத் மாநிலத்தின் 33 மாவட்டங்களில் ஒன்று. இந்த சூரத் மாவட்டம் குஜராத்தின் தெற்கு பகுதியில் அமைந்த கடற்கரை மாவட்டம். இதன் தலைமையிடம் சூரத் நகரம். குஜராத்தின் மிக முன்னேறிய மாவட்டங்களில் 2ஆம் இடத்தை வகிக்கிறது. தபதி ஆறு சூரத் மாவட்டத்தின் வழியாக பாய்ந்து காம்பே வளைகுடாவில் கலக்கிறது. கிபி 1600 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. கம்பெனியின் கப்பல்கள் 1608 குஜராத்தில் உள்ள சூரத்தில் நிறுத்தப்பட்டன. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தொழிற்சாலை 1611 வங்காள விரிகுடாவின் ஆந்திரா கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் நிறுவப்பட்டது. 1615 சூரத்தில் அதன் 2வது தொழிற்சாலை நிறுவப்பட்டது. 1615 ஆண்டு இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் சர் தாமஸ் ரோவை முகலாய பேரரசர் ஜஹாங்கீரை சந்தித்து சூரத் மற்றும் பிற இடங்களில் தொழிற்சாலை நிறுவனத்திற்கு பிரத்யோக உரிமைகளை வழங்கும் வணிக உடன்படிக்கைக்கு ஏற்பாடு செய்தார். இந்த பகுதிகளுக்கு பதிலாக நிறுவனம் பேரரசருக்கு ஐரோப்பிய சந்தையில் இருந்து பொருட்கள் மற்றும் அரிதான பொருட்களை வழங்க முன்வந்தது. இந்த பணி மிகவும் வெற்றிகரமாக அமைந்தது. மேலும் ஜஹாங்கீர் சர் தாமஸ் ரோ மூலம் ஜேம்ஸுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். அப்படி அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்துச்சு? உமது அரச அன்பின் உறுதியின் பேரில் ஆங்கில தேசத்தின் அனைத்து வணிகர்களையும் எனது நண்பரின் குடிமக்களாகவும் பெறும்படி எனது ஆட்சியின் அனைத்து ராஜ்யங்களுக்கும் துறைமுகங்களுக்கும் எனது பொது கட்டளையை வழங்கியுள்ளேன். அவர்கள் எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாலும் எந்தவித தடையின்றி சுதந்திரமான சுதந்திரத்தை பெறலாம். அவர்கள் எந்த துறைமுகத்திற்கு வந்தாலும் போர்ச்சுகலோ அல்லது வேறு யாரோ அவர்களது அமைதியை கெடுக்க துணிய மாட்டார்கள். அவர்கள் எந்த நகரத்தில் தங்கியிருப்பார்களோ அவர்களுடைய சொந்த விருப்பங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய சுதந்திரத்தை அவர்களுக்கு வழங்குமாறு எனது ஆளுநர்கள் மற்றும் தலைவர்கள் அனைவருக்கும் நான் கட்டளையிட்டேன். விற்பதற்கும் வாங்குவதற்கும் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தங்கள் நாட்டிற்கு கொண்டு செல்வதற்கும் எங்கள் அன்பை நட்பையும் உறுதிப்படுத்துவதாக எனது அரண்மனைக்கு தகுந்த அனைத்து வகையான அபூர்வ மற்றும் பணக்கார பொருட்களையும் தங்கள் கப்பல்களை கொண்டு வருமாறு உமது வணிகர்களுக்கு கட்டளையிடுமாறு நான் விரும்புகிறேன். உங்கள் ஆரோக்கியம் மற்றும் வளமான விவகாரங்களில் நான் மகிழ்ச்சி அடைவதாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்கள் அரச கடிதங்களை எனக்கு அனுப்புவதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். நமது நட்பு என்றைக்கும் மாறாத நிரந்தரமாக இருக்கும் என்று கடிதம் எழுதினார். இந்த கடிதத்தின் மூலம் சூரத்தில் வரி வசூலிக்கும் உரிமையும் ஆங்கிலேயர்கள் விரைவில் பெற்றனர். அந்த காலத்துல எனக்கு கல்யாணத்துக்கு எவ்வளவு டவுரி கொடுத்தாங்க தெரியுமா? நம்ம அப்பா வரதட்சணை மாப்பிளையா? ஆமாம்மா, எனக்கு 125 பவுன் நகை, ஒரு காரு, சொத்து எல்லாம் கொடுத்து உங்க அப்பாவை நான் விலைக்கு வாங்கியிருக்கேன். அந்த காலத்துல எவ்வளவு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கீங்கன்னா இந்த காலத்துல நாங்க எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கோம். புல்லை கடிச்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்ச கதையெல்லாம் இருக்கு. அதை தாரேன் இதை தாரேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இழிச்ச வயல் என்னை ஏமாத்தினதான் மிச்சம். ஒரு நயா பைசா கூட என் மாமனார் எனக்கு தரல. பெருசாக டவுரி கொண்டு வந்துட்டாலும் ஒரு ரெங்கு பெட்டியும் 5-6 வெத்து பாத்திரங்களையும் கொண்டு வந்திருப்பா. இதுதான் அவள் கொண்டு வந்த டவுரி. அம்மாவை அப்பா மாறி மாறி சீட் பண்றாங்க போல. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கேன்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணவருக்கு இவ்வளவுதான் டவுரி கொடுக்க முடியும். ஆமாம்மா, நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகரான மும்பை இருக்குல்ல, அதுவும் டவுரியா ஆங்கிலேயருக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். பாம்பே பிரசிடென்சின்னு சொல்லது 1661 தொடங்கியது. இந்த பம்பாய் தீவுகள் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது எப்படி தெரியுமா? இங்கிலாந்தின் 2ஆம் சார்லஸ் மன்னர் போர்ச்சுகல் மன்னரின் சகோதரியான பிரகன்சாவின் கேத்தரின் ஆகியோருக்கு இடையே திருமண தீர்வின் ஒரு பகுதியாக பம்பாய் ஆங்கிலேயருக்கு கிடைத்தது. இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட 2வது நகரம் மும்பை. அந்த காலத்திலேயே போர்ச்சுகல் அரசர் இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸுக்கு தனது மகளை மனமுடித்து கொடுப்பதற்காக மும்பை பகுதியை வரதட்சணையை கொடுத்திருக்காருன்னா எப்படிப்பட்ட ஒரு பரம்பரைன்னு பாருங்க. முதலில் சூரத் பகுதியை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த ஆங்கிலேயர் இப்போது மும்பை பகுதியையும் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். ராமு, உன்னை இந்த சிங்கார சென்னையில சந்திப்பேன்னு கனவுல கூட நினைக்கல. சிங்கார சென்னை நம்ம தமிழ்நாட்டோட தலைநகர். எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இந்த சென்னையோட பழைய பேர் என்ன தெரியுமா? மெட்ராஸ். மெட்ராஸை சுத்தி பார்க்க போறேன், மெரினாவில் சுண்டல் வாங்க போறேன். மெட்ராஸ் சொன்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு. இந்த சென்னை இந்தியாவோட 5வது பெரிய நகரம். இந்த சென்னை சிட்டிக்கு ஒரு தனி வரலாறே இருக்கு. தமிழ்நாடு பாரத தாயின் முகம் எடுத்துக்கிட்டா நெத்தி போட்டு வைக்கிற இந்த இடம் தான் சென்னை. இந்த சென்னை பெருநகருக்கு அதன் பெயருக்கு முன்பே ஒரு நீண்ட வரலாறு உள்ளது. பல்லவ, சோழ மற்றும் விஜயநகர பேரரசுகளில் சென்னை ஒரு முக்கியமான இடமாக விளங்கியதாக கருதப்படுகிறது.
வெளிநாடுகளில் இருந்து வர்த்தகர்களும் மத போதகர்களும் சென்னை கடற்கரை மூலம் வந்துள்ளனர். இந்த பகுதி முதலில் சென்னை பட்டணம் என்றும் சிறிய கிராமமாக இருந்தது. 1639 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி தான் தமிழர்களின் அடையாளங்களுள் ஒன்றாக திகழும் சென்னை நகரம் உருவானது. அன்றைய தினம் கிழக்கிந்திய கம்பெனி சார்ந்த பிரான்சிஸ் டே ஆண்ட்ரூ கோகன் ஆகியோர் தங்களது உதவியாளர் பெரிதிமப்பா என்பவருடன் இணைந்து இப்போதைய புனித ஜார்ஜ் கோட்டை உள்ள இடத்தை வாங்கினார்கள். அந்த இடத்தை அவர்களிடமிருந்து விற்ற ஐயப்பன் என்னும் வேங்கடப்பன் ஆகியோரின் தந்தையான சென்னப்ப நாயக்கர் என்பவரின் நினைவாக கோட்டைக்கு வடக்கில் உள்ள ஊர் சென்னை பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. சென்னப்ப நாயக்கரின் பெயரால் சென்னை பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் 1639ஆம் ஆண்டு புனித ஜார்ஜ் கோட்டை கட்டியதை தொடர்ந்து சென்னை நகரம் உருவாகி வளர்ந்தது என்றாலும் பின்னர் நகரத்தோடு இணைந்த ஊர்களான திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், திருவொற்றியூர், திருவான்மியூர் ஆகிய பகுதிகள் அதற்கு மேலும் பல நூற்றாண்டுகள் தொன்மையானவை. 1688 சென்னை முதல் நகர அவையாக 2ஆம் ஜேம்ஸ் மன்னரால் அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் இந்தியாவின் முதல் நகராட்சி என்ற பெருமை சென்னை பெற்றது. கிழக்கிந்திய கம்பெனியின் ராபர்ட் கிளைவ் தனது பட நடவடிக்கைகளுக்கான தளமாக பயன்படுத்தினார். ஆங்கில அரசின் குடியிருப்பு பகுதிகளில் இருந்த 4 மாகாணங்களில் ஒன்றாக சென்னை மாகாணம் என்ற பெயரை பெற்றது. இதன் பிறகு சென்னை பெரிதும் வளர்ச்சியடைந்தது. கல்கத்தா முன்னாள் இந்தியாவின் தலைநகரம், தற்போதைய இந்திய மாநிலமான மேற்கு வங்காளத்தின் தலைநகர், பரப்பளவில் இந்தியாவில் 2வது மிகப்பெரிய நகரம். இந்தியாவின் கிழக்கு பகுதியில் பாயும் ஹூக்ளி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. கல்கத்தா நகர் ஆங்கில ஆட்சியின் போது 1911ஆம் ஆண்டு வரை இந்தியாவின் தலைநகராக விளங்கியது. அந்த காலத்தில் கல்வி, அறிவியல், தொழில், பண்பாடு மற்றும் அரசியல் ஆகியவற்றில் சிறந்து விளங்கியது கொல்கத்தா நகரம். 1954ஆம் ஆண்டு நடைபெற்ற அரசியல் சார்ந்த வன்முறைகளாலும் சச்சரவுகளாலும் பொருளாதாரத்தில் பின்னடைவுற்றது. 2000 ஆண்டுக்கு பின் சற்று பொருளாதார மறுமலர்ச்சி கண்டுள்ளது. கொல்கத்தா என்ற பெயரும் ஆங்கிலேயரிட்ட பெயர் கல்கத்தா என்ற பெயரும் காளிகாத்தா என்ற பழமையான பெயரிலிருந்து தோன்றியவையே. ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பிருந்த சிற்றூரின் பெயர் காளிகாத்தா, காளி அன்னையின் பெயர். அந்த காலத்தில் வங்காள நவாப் சிராஜ் உத்தவ்லா ஆட்சி புரிந்தார் வங்காளத்தை. இப்போதில் பாசாக் இன மக்களும் வாணிகத்தில் சிறந்த செட் இன மக்களும் வசித்து வந்தனர். கிபி 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆங்கிலேயர் இப்பகுதியில் வேற்று நாட்டு குடியேற்ற மக்களான நெதர்லாந்து நாட்டவர், போர்த்துகீசியர், பிரெஞ்சுக்காரர் ஆகியோருடன் சண்டையிட்டு கல்கத்தாவை தங்கள் வசப்படுத்திக் கொண்டனர். அதன் நினைவாக 1702ஆம் ஆண்டு வில்லியம் கோட்டையை கட்டினார்கள். இந்த வில்லியம் கோட்டை தான் ஆங்கிலேயரோட குடியிருப்பு கோட்டையாக மாறியது. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியரால் 1756ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் தாக்கப்பட்ட போதும் வங்காள நவாப் சிராஜ் உத்தவ்லாவின் எதிர்ப்பை மீறி ஆங்கிலேயர் தம் கோட்டையை மேலும் பலமாக்கி போர்க்கருவிகளை பெருக்கிக் கொண்டனர். இதனால் கோபமடைந்த சிராஜ் உத்தவ்லா கோட்டையை தாக்கினார். வில்லியம் கோட்டையும் நவாப் கைப்பற்றினார். இதனால் கைப்பற்றப்பட்ட போர்க்கைதிகளாக பல ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் கல்கத்தாவின் இரட்டரை சம்பவம் அல்லது துயர சம்பவம் என அழைக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு ஆங்கிலேயர் ராபர்ட் கிளைவ் தலைமையிலான படைகள் கோட்டையை கைப்பற்றி ஆங்கிலேய இந்தியாவின் தலைநகராக கல்கத்தாவை அறிவித்தது. கல்கத்தா என்றால் மாளிகைகளின் நகர் என்று பொருள். சின்சுரா அல்லது சூச்சுரா இது மேற்கு வங்க மாநிலத்தின் கல்கத்தாவில் ஹூக்ளி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இது மேற்கு வங்காள மாநில தலைநகரான கொல்கத்தாவிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கே அமைந்துள்ளது. இதுவும் ஆங்கிலேயரோட முக்கியமான வணிக தளமாக விளங்கியது. புதுச்சேரி அல்லது பாண்டிச்சேரி பிரெஞ்சு குடியேற்ற பகுதியாகும். 1674 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆளுநர் பிரான்சுவா மார்டின் புதுச்சேரியில் வர்த்தக மையத்தை அமைத்தார். அதுவே இந்திய நாட்டின் தலைமை பிரெஞ்சு பகுதியாக பின்னாளில் அமைந்தது. அந்த காலத்தில் இந்தியாவுடன் வர்த்தக பங்களிப்பு தொடர்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே போர் மூண்டது. ஆதலால் புதுச்சேரி 1693ஆம் ஆண்டு டச்சு நாட்டினரால் பிடிக்கப்பட்டது. 1699ஆம் ஆண்டு ட்ரீட்டி ஆஃப் ரெஸ்விக் ஒப்பந்தத்தின்படி பிரெஞ்சு கம்பெனியிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் பிரெஞ்சு கம்பெனி மாஹி, ஏனாம், காரைக்கால் பகுதிகளை தன்னுடையதாக்கியது. 1742 முதல் 1763 ஏற்பட்ட ஆங்கிலோ பிரெஞ்சு போரின் போது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கைமாறிய புதுச்சேரி பின்னர் 1763 ஏற்பட்ட பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி மீண்டும் பிரெஞ்சு கம்பெனி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. 1793 ஏற்பட்ட பிரெஞ்சு புரட்சியின் போது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு மீண்டும் கைமாறியது புதுச்சேரி. 1814ஆம் ஆண்டு மீண்டும் புதுச்சேரி பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்ததும் பிரெஞ்சு அரசு ஒரு உடன்படிக்கை ஆங்கில அரசுடன் செய்து கொண்டது. புதுச்சேரி மக்கள் தங்கள் எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிக்கும் உரிமை வழங்கப்பட்டது. அதன்படி 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி உடன்படிக்கையின்படி புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் மற்றும் சந்தர், நாகூர் ஆகிய பகுதிகள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகளாக மாறியது. கோழிக்கோடு என அழைக்கப்படும் காலிக்கட் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த பழைய மலபார் மாவட்டத்தின் தலைநகராக இருந்தது. 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அரேபிய வணிகர்கள் இப்பகுதியுடன் வர்த்தகம் செய்தனர். மேலும் போர்த்துகீசிய ஆய்வாளர் வாஸ்கோ ட காமா 20 மே 1498ஆம் ஆண்டு கோழிக்கோட்டில் தரையிறங்கினார்.
இதனால் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே வர்த்தக பாதை திறக்கப்பட்டது. கோழிக்கோட்டில் போர்த்துகீசியரால் ஒரு தொழிற்சாலை மற்றும் கோட்டை நிறுவப்பட்டது. கொச்சி என்பது இந்தியாவின் கேரள மாநிலத்தில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு நகரம். கொச்சி கேரள தலைநகரான திருவனந்தபுரத்தில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி மற்றும் பிற அரசர்களின் ஆட்சியில் கொச்சி நகரம் பெயரிடப்பட்ட சுதேச அரசின் இடமாக இருந்தது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய மசாலா வர்த்தகத்தின் மையமாக இருந்தது. மேலும் பல கிரேக்கர்கள், ரோமானியர்கள், யூதர்கள், அரேபியர்கள் மற்றும் சீனர்கள் இங்கு வந்து வர்த்தகம் செய்ததாக அறியப்படுகிறது. புலிக்காட் அல்லது பழவேற்காடு. 1515ஆம் ஆண்டு இங்கு குடிவந்த போர்ச்சுகீசியர்கள் ஒரு கிறிஸ்தவ வழிபாட்டு தலத்தினை உருவாக்கினார்கள். இன்று அந்த கட்டடம் பாழடைந்திருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் டச்சு மக்கள் பயணித்த கப்பல்கள் சில பழவேற்காடு ஏரியின் முகப்பிற்கு எதிரே உள்ள கரிமணல் கிராமத்தின் கரையோரம் கரை தட்டின. இதன் காரணமாக கப்பல்களில் இருந்த டச்சு மக்கள் இங்கே தங்க நேரிட்டது. 1606 முதல் 1690 வரை பழவேற்காடு டச்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. ஜலட்டீரிய கோட்டை இங்கு கட்டப்பட்டது. இந்த கோட்டை டச்சு வணிகர்கள் மற்றும் பிற நாட்டு வணிகர்களுடன் வணிகம் புரிவதற்காக சிறந்த தளமாக மாறியது. இந்தியாவிலிருந்து முக்கியமான ஐரோப்பிய வணிக தலங்கள் சின்சுரா, கல்கத்தா, சூரத், புலிக்காட், மெட்ராஸ், புதுச்சேரி, காலிக்கட் மற்றும் கொச்சி. சின்சுரானா சின்சியரா, கல்கத்தா கல்லெடுத்து எறிஞ்சா, சூரத் ராஜ் எலி ஓடிப்போய் புலிக்கிட்ட சேர்ந்துடும். எலியும் புலியும் சென்னையிலிருந்து புதுச்சேரி புதுசா எஸ்கேப் ஆகி கொச்சிக்கு போய் காலிக்கட்டை சாப்பிடுவாங்க.